ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வேறு ஸ்கூல் வேறு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்களா. சரி, லீவில் போயிட்டு 10 நாள் தங்கிட்டு வரலாம். 10 நாள் இல்லை, லீவ் விட்டு ஒரு 4 நாள் முடிஞ்சிருச்சு. ஒரு 4 நாள் போயிட்டு தங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மணி நைட்டு 8 ஆகிடுச்சு. அதனால தான் எல்லோரும் ஸ்வெட்ரு எல்லாருமே போட்டு பாருங்கள். பாப்பா எல்லாம் ஸ்வெட்ரு போட்டாச்சு, தம்பிக்கு சொட்ரு, தலைக்கு கேப் போட்டாச்சு. ஏன்னா மணி 8 ஆயிடுச்சிங்களா, குளிர் வேறு அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் சொட்ரு போட்டு ரெடியாக இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அங்கே எங்கள் அம்மா வீட்டில் பார்க்கலாம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வரதுக்கு மணி 9 ஆயிடுச்சு. 9 வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டு நாங்கள் தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம குளிர் இங்கே. சுற்றி மரம்லாம் அதிகமாக இருக்குதுங்களா, அதனால குளிர் அதிகமாக இருக்குது. மணி 8:30 தான் ஆகுது. ஆனாலும் இருந்தாலும் இன்னும் மரத்துல இன்னும் சுற்றி பார்த்தோன்னா பனி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து தங்கிட்டு. வந்தேன்னா தங்க மாட்டேன். காலையில் வந்தேன்னா சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் நாங்கள். பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால தங்க முடியாது. இப்போ அதனால 10 நாள் வேறு லீவ் விட்டுருக்காங்களா. சரி, அதனால 12 நாள் லீவுனால வந்திருக்கோம். அதனால 12 நாளும் வந்து தங்க போகிறது இல்லை. ஒரு 4 நாள் தங்குவோம், அப்புறம் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொங்கல் வேற வருதுங்களா, கொஞ்சம் வீட்டில் வேற வேலை அதிகமாக இருக்குது. தம்பி இருக்கிறதுனால, பாப்பா லீவ் விட்டதுனால பாப்பா கொஞ்சம் தம்பியை பார்த்துட்டா நம்ம வேலைலாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம்ல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் குழம்பு. சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட வேண்டியதான். மதியானம் வந்துடுவாங்க. மதியானம் வந்து பதிலுக்கு சமைச்சு வச்சோன்னா எல்லோரும் ஒன்றா சாப்பிட வேண்டியதான். இப்போ சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் பயங்கரமான வேலை பார்க்க போகிறோம் நாங்கள். இஞ்சி பூண்டு நசுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு செய்யறதுன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லேயே. என்ன சொன்னேன்னு கூட தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் கொஞ்சமா புதினா தழை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வா, தூங்கி எந்திரிச்சிட்டியா? இன்னைக்கு எங்க வாண்டு வந்து 8 மணிக்கு தூங்கினா. காலையில 8 மணிக்கு தூங்கினா. பாருங்க என்ன சவுண்ட பாருங்க. இப்பதான் எந்திரிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நல்லா மூக்க முட்டை சாப்பிடுற மாதிரி மூக்க முட்டை நல்லா தூங்கி இருக்கிறாரு இவரு. என்னப்ப ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. எங்க வீட்டுல இன்னைக்கு சிக்கன் குழம்பு. நாங்க சிக்கன் குழம்பு சாப்பிட போறோம். அங்க ஒரு கண்ணாடியில பாக்குறோம். கண்ணாடியில பாக்குறோம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து சிக்கன் குழம்பு வச்சு பார்த்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் சேர்க்கணும், தம்பி வேற இருக்கானா, தம்பிக்கு உருளைக்கிழங்கு கொடுக்கலாம், அதனால தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். எனக்கான உருளைக்கிழங்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாலாம் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. தம்பி இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும். சிக்கன்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறோம். அந்த மல்லித்தூள் தனியாக கார மிளகாத்தூள்லாம் சேர்க்கல. அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி செஞ்சால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரி இந்த மசாலாலாம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா அது மாதிரிலாம் சேர்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சால் நல்லா தான் இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்க. எங்கள் அம்மா வந்ததும் சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதிக்கிற கேப்பில் சாப்பாடும் வடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கள் அம்மா வந்ததும் சாப்பிட வேண்டியதான். சண்டே ஸ்பெஷல், அம்மா வீட்டு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் நாங்கள் சிக்கன் குழம்பு வச்சு எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் குழம்பு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். எங்கள் அம்மா வீட்டு செடியில் வந்து அரும்பு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், காகட்டான். இது வந்து கலர் காகட்டான். இப்போ சீசன் இல்லைங்களா, நிறையா அரும்பு வைக்கிது. அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னதுடி ஒன்று தங்கம் பாருங்க, அவருடைய சேட்டையை பாருங்க. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதோட முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.